இன்றைக்கி நம்ம பேபி கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்னோடய ஷாப்பிங் வ்ளாகில் சொல்லியிருப்பேன், நான் பேபி கார்ன் வாங்கியிருக்கேன் அண்ட் அதை வச்சு ஒரு டிஷ் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி அதோட ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேபி கார்ன் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஒரு கிறிஸ்பியான ஒரு ரெசிபி வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேபி கார்னை கட் பண்ணிக்கலாம். பேபி கார்ன் இது வந்து 200 grams ஆஃப் பேபி கார்ன் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ஒரு 10 to 12 பீசஸ் ஆஃப் பேபி கார்ன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பீசஸாக கட் பண்ணிட்டு அண்ட் தென் இதை அகெயின் ஒரு 2 பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 பீசஸாக ஒரு பேபி கார்னை கட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் தென் இதை வந்து நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போதைக்கு அதுக்கு நம்ம வேலை கிடையாது. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த பவுலில் வந்து இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போட போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கப் ஆஃப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ்லாம் எடுத்திருக்கேன். இதில் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் அண்ட் சாட் பவுடர், சிக்கன் மசாலா அண்ட் பெப்பர். இதை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது வந்து சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சிடலாம். அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கூட எதுவுமே இருக்காது. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பேபி கார்ன் மட்டும் தான் நம்ம வாங்கணும் இதில். மற்றபடி எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். அதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு குயிக்கான ஸ்நாக் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைதா வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஃபுல்லாக. கார்ன்ஃப்ளவரையும் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எல்லா மசாலாஸையும் நம்ம போட போகிறோம். நான் எல்லாமே வந்து ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அப்படி தான் எடுத்துருக்கேன். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், அந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு லெமன் வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணி போட போகிறோம். எனக்கு வந்து காய் லெமன் தான் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து நான் இதை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து கொஞ்சமாச்சும் ஜூஸ் வரும் நமக்கு. லெமன் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணி நம்ம இதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம இதிலே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா இது வந்து அந்த பேபி கார்னில் வந்து ஒட்டாது. ஸோ வந்து அந்த பஜ்ஜி மிக்ஸு சொல்லுவாங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கோங்க. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், இந்த மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இதையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம கோட்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேபி கார்ன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒட்டி நல்லா
இப்போ வந்து பிரெட் கிரம்ஸில் போட்டு இன்னும் பிரெட் கிரம்ஸ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ பிரெட் கிரம்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 4 பீசஸ் ஒரு 6 பீசஸ் ஆஃப் பிரெட் பீசஸ் எடுத்துகிட்டு அதோட கார்னர் 4 சைட் கார்னரையும் வந்து கட் பண்ணுறதுங்க. கட் பண்ணிவிட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிரெட் கிரம்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் கிரம்ஸில் போட்டு அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியான இது கிடைக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பீஸாக இந்த மாதிரி வச்சுருந்தோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் இது எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹாட் ஆயிலில் போட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நாங்கள் போகலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஓகே, பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக சாண்டில் இல்லை, நான் தான் செஞ்சேன்னா இன்றைக்கி அதிசயமாக இருக்குது. மைனஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டு மைனஸ் வச்சு நம்ம சாப்பிடலாம். செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் தென் இதான் நம்மளோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குயிக்கான ஈஸியான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Rakshana. Thank you for watching.